பேக் டு பேக் 3 பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சமூக ஊடக பிரிவில் இருந்து நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் கனெக்டா இருக்காங்க. சூப்பர் எஃப்எம் 3.5 வணக்கம் நிலை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அர்ஜுன் கார்த்திகோட பேசியிருக்கேன். ரெட்ரோ வீக்கெண்ட் சாங்ஸ் எல்லாமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குல்ல சார்? குட் மார்னிங், காலை வணக்கம். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் வெங்கட்ராமன். நான் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். வணக்கம் சார். இந்த ஸ்காலர்ஷிப் சார்ந்து நடக்கக்கூடிய நிறைய மோசடிகள் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த மோசடிக்காரங்கெல்லாம் எந்த விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதிகமா பயன்படுத்துறாங்க? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் இருக்கு இல்லையா? ஸ்காலர்ஷிப் மோசடிக்கு அதிகமா பயன்படுத்தப்படக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தான். என்னெல்லாம் நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்களோ எல்லாத்துலயுமே உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பா யார் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, எஜுகேஷன் சம்பந்தமா யார் ஃபாலோ பண்றாங்க அவங்கள பார்த்து வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் மூலமா சில லிங்க்ஸ் அனுப்புவாங்க. அதோட ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்கீம், இந்த மாதிரி ஃபேக் போஸ்டர், கூகுள் ஃபார்ம், நிறைய சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் வரும். பொதுவாகவே நாங்க சொல்றது என்னன்னா, எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை கிளிக் பண்ணாதீங்க. சப்போஸ் அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த லிங்க் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணி தேடினாலே அது ஃபேக்கா ஒரிஜினலா அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதை வச்சு நீங்க உஷாராகலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸ்ல உங்களோட எந்த பர்சனல் டீடைல்ஸும் கொடுக்காதீங்க. அது பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, டைரக்டா வரும், டைரக்டா கொடுக்குறோம்னு சொல்லுங்க. அதுதான் பெஸ்ட். இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அர்ஜுன் கார்த்தியோட வணக்கம். நல்லா கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. மக்களும் ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. வர திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்களும் மாணவர்களும் எந்த அளவுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்ல இருந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுக்காக எஃப்எம் 3.5 வணக்கம் நிலை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அர்ஜுன் கார்த்திகோட பேசிட்டு இருக்கேன். சார், இப்போ இந்த கால் வருது, ஒரு ஸ்காலர்ஷிப் நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன மாதிரி அதை அணுகணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மாணவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது, பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான். முதல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க இமீடியட்டா செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க ஸ்கூல்ல தான் கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த ஸ்கூல்லயோ அந்த காலேஜ்லயோ படிக்கிறதுனால தான் அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. ஸோ முதல்ல ஸ்கூல் காலேஜை கான்டாக்ட் பண்ணி உண்மையிலேயே ஸ்காலர்ஷிப் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க டைரக்டா அப்ரோச் பண்றது முதல்ல தவறு. எல்லா ஸ்காலர்ஷிப்புக்குமே ஸ்கூல் காலேஜோட போனஃபைட் கண்டிப்பா தேவைப்படும். இப்படி இல்லாம ஒருத்தவங்க உங்களுக்கு டைரக்டா ஓவர் த போன்ல ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னாலே அது ஸ்கேம் தான். அண்ட் அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா 3 முக்கியமான வெப்சைட்ஸ் இருக்கு. நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு நேஷனல் லெவலான ஸ்காலர்ஷிப்க்கும், தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்னு தமிழ்நாடு லெவலான ஸ்காலர்ஷிப்க்கும், ஸ்டேட் கவர்மெண்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட வெப்சைட், அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும். ஸோ நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு நீங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு உங்க ஹெட் மாஸ்டர் இல்ல பிரின்சிபல் வழியா எப்படி வரணும், இந்த எல்லா ப்ரொசீஜருமே அதுல கொடுத்துருப்போம். தேங்க்யூ. ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதுவும் வெப்சைட் சொல்றதெல்லாம் ரொம்ப நமக்கு அவசியமான ஒரு ஒன்று. தொடர்ந்து பேசுவோம். அர்ஜுன் கார்த்தியோட வணக்கம். நல்லா கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பயன்படுத்துற ஆப்ஸ் எல்லாம் தாண்டி தேவையில்லாம காரணமே இல்லாம சில பல ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஏன், எதுக்கு? சூரியன் எஃப்எம் 3.5 வணக்கம் நிலை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அர்ஜுன் கார்த்திகோட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் பல விழிப்புணர்வான தகவல்களை இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏத்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், அண்ட் நம்ம இப்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு அவரா இருக்கணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1000 கோடிகளை கடந்தும் பல இழப்பும் ஏற்படுத்து. இதுக்கு முதல்ல காவல்துறை சார்பா நாங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் தவிர எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஈவன் நீங்க பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணா கூட அதை பத்தின ரிவ்யூவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த லிங்க்ஸ் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க, எந்த கியூஆர் கோடு வந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேலை தெரியாம நீங்க கிளிக் பண்ணி ஏமாந்துட்டீங்கன்னா தாமதிக்காம உடனடியா 1930 அப்படிங்கிற சைபர் கிரைமோட நேஷனல் போர்ட்டல் இருக்கு. அதுக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைன்னா cybercrime.gov.in வெப்சைட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வரும். டைரக்டா உங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரமா கால் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய பணத்தை மீட்க முடியும். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்க பணத்தை மீட்பதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா மக்களே, தாமதிக்காம நீங்க எந்த அளவுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வணக்கம் நான் அர்ஜுன் கார்த்திகோட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட நான் மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஷோல திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சார், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன, அண்ட் மக்கள் எந்த அளவுக்கு இந்த பணம் சார்ந்து கால் வரும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு அவராகவும் இருக்கணும்? இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா பண ரீதியா சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க தப்பிச்சீங்க, ஓகே நான் தெளிவாயிட்டேன் அப்படிங்கிறதோட நிக்காம இந்த தகவல்
ஷேர் பண்ணது மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில். தொடர்ந்து பேசுவோம். RJ கார்த்தியோட வணக்கம் தான். லைக் கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்பெஷல் கெஸ்டா வந்து திரு வெங்கட்ராமன் அவர்கள் சைபர் கிரைம் குற்றங்கள்ல இருந்து மக்கள் எந்த அளவுக்கு விலகி இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. சூரியன் FM 3.5 வணக்கம் நிலை கேட்டுட்டு இருந்தீங்க. RJ கார்த்திகோட 3 மணி நேரமா. மக்களே அதெல்லாம் கேட்பதோடு இல்லாம நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க கேட்டதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குற்றங்கள் குறையணும். தொடர்ந்து கிரேட்டான இனிஷியேட்டிவை காவல்துறையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதற்கு உறுதுணையா சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. தேங்க்யூ சோ மச் சார் திரு வெங்கட்ராமன் அவர்கள். சூரியன் FM நேயர்களுக்கு நன்றி. அதாவது இன்னைக்கு வந்து எங்க திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் விழிப்புணர்வே உங்கள் பாதுகாப்பு. காவல்துறை எவ்வளவுதான் கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்தாலும் நீங்க விழிப்புணர்வா இல்லைன்னா நிச்சயம் இழப்பு உங்களுக்கு தான். இதை கேட்ட அத்தனை சூரியன் FM நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எப்பவுமே உங்களுக்கு உதவ திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல சந்திப்போம்.